ஸ்பென்சர் பிளாசால ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். கூப்பிட்டு கொடுக்கல கேட்ட கேள்வி, மச்சான் அங்கே ஏன்டா வாங்கினேன், இதே விலையில பாண்டி பஜார்ல 3 சட்டை வாங்கிடலாம்டா. இதே இது ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பாஸ்டன்ல இருந்தேன். கேட்ட கேள்வி, இங்க இருக்குது நல்ல கடை எதிரா வெண்பாக்க நான் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு. தனக்குன்னு இருக்கப்ப பாண்டி பஜார்ல 3 சட்டை வாங்கின ஒரு மனிதன் பர்த்டே அன்னைக்கு ஜூலை 4 ஸ்பென்சர் பிளாசால ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை கொண்டு போய் இது கூப்பிட்டு கொடுக்கல கேட்ட கேள்வி, மச்சான் அங்கே ஏன்டா வாங்கினேன் அப்படின்னாப்புல. அப்போதான் ஆரம்ப காலகட்டம் விஜய் டிவியில் வந்து அவர் ஆங்கராக வந்து இதாகிட்டு இருந்த காலகட்டத்தில் இதே விலையில் பாண்டி பஜாரில் 3 சட்டை வாங்கிடலாம்டா. இப்போ நம்ம கலர் காலெலாம் பார்க்க வேண்டியிருக்கு, எந்த சட்டை போட்டால் எப்படி கேமராவில் வரும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் போய் நாங்கள் ஆக்சுவலாக அதை போய் மாற்றி நாங்கள் பாண்டி பஜாரில் வாங்கினோம். இதே இது ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பாஸ்டனில் இருந்தேன். கோபி பாஸ்டன் வந்தாப்புல வந்து நாள் இருந்து பண்ண பின்னாடி கேட்ட கேள்வி, இங்கே இருக்குது நல்ல கடை எதிரா வெண்பாக்க நான் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு. தனக்குன்னு இருக்கப்ப பாண்டி பஜார்ல 3 சட்டை வாங்கின ஒரு மனிதன் தன் குழந்தைங்கன்னு வந்த முன்னாடி இருக்குதே நல்ல கடை எது அப்படின்னு பாசனில் கேட்டு அங்க கொண்டு போய் நாங்க அந்த ஒரு இதுல பார்த்த. அதே மாதிரி நான் அங்கிருந்து வரையில சேகர்ட்ட நான் ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறேன், என்னடா அப்படின்னா அவன் பதறான், எல்லாம் நடக்குது. ஆம்புலன்ஸில் வண்டியில் ஏறுறேன், ரத்த வெள்ளத்தில் இருக்குது, ஒரு கையில் இல்லை தனியாக பிரிஞ்சிருக்கு. அப்படியே இடையில முழிச்சு அந்த அந்த பவர், அந்த வில் பவர்னு சொல்லுவாங்கள்ல, முழிச்சு மச்சான் ஒரு டீ இருக்கு மாட்டா அப்படிங்கிறான். ஆம்புலன்ஸில் டீ இருக்கு மாட்டா அப்படின்றான். என்னடா இப்படி பண்ணனா, இல்லைடா இப்போதெல்லாம் குடிக்கூடானே. ஏய் ஒருவேளை செத்துட்டேன்னா நீ எனக்கு டீ வாங்கி கொடுக்கலன்னு உன் வாழ்க்கை முழுக்க நீ யோசிப்ப. டீ ஏற்பாடு பண்ணுங்கிறான் ஆம்புலன்ஸ்குள்ளே. அப்போலோவில் இருந்தாங்க இவன் கம்பெனி முதலாளி, அசட் ஆஃப் த கம்பெனி. பாம்பே, டெல்லி, கல்கத்தானா எங்கெல்லாம் இருக்கானுங்களோ பாசு பூரா பேர் இறங்கிட்டானுங்க. அப்போலோவில் வச்சு அவனுக்கு எல்லா சிகிச்சையும் நடக்குது. 45 நாள் 60 நாள் அப்போலோவில் இருந்தான். அந்த 60 நாளில் லெஃப்ட் ஹேண்டில் எழுத கற்றுக்கிட்டு, ரைட் ஹேண்டர் அவன் லெஃப்ட் ஹேண்டில் எழுத கற்றுக்கிட்டு அந்த 60 நாளில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் 3 முடித்து வெளியில் வர்றப்ப கம்பெனியோட டார்கெட்டை தூக்கிட்டு வெளில வந்தான். சச் அ பவர்ஃபுல் கை. ஆக்சுவலாக என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கவனுக்கு அது மாதிரி ஒரு ஆறு அமையும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்கள் அப்படி தான் கிடப்பாங்க. அது பிரதீபா இருக்கலாம், இல்லை மோவா இருக்கலாம். மோவெலாம் வந்து டே 1லேருந்து என் கூட இருக்கார். அவர் என்னென்ன பதவியில் இருந்தாரோ நான் மேலே வரல, அவர் மேலேயும் கூட வருவார். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம சிகரம் திட்டம்னு அதுவும் அந்த அவர் இருக்கிறாப்புல. இப்போ பிகின் விட்ஸ் வினோத், அவனும் அதில் ஒர்க் பண்ணுவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு அப்படியான ஒரு ஆறாவை பில்ட் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சது ஷேக்குன்னு ஒரு கேரக்டர் சொல்லலாம். நீங்கள் 10,000 கொடுத்தாலும் அவன் கனெக்ட் பண்ண கரெக்டாக பார்ப்பான், 10 ரூபா கொடுத்தாலும் கரெக்டு பார்ப்பான். நீங்கள் எவ்வளோ மேலே போனாலும் உங்களை கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவான், செலவை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லுவான், குடும்பஸ்தனா எப்படி இருக்கணும்னு சொல்லுவான். இப்படி எனக்கு அமைந்த நண்பர்கள் அப்படி அமைஞ்சாங்க. இவனுடைய வில் பவரை எங்கே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால சொன்னேன். இவர் வந்து BMW ஃபோட்டோ அனுப்பினார்ல, அப்போ சேகர் அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தான். வீட்டுக்கு பின்னால் ஒரே ஒரு வாழை மரம் வச்சு அது வாழைத்தாறு குளதல் இருந்துச்சுன்னு குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன். சேகரும் என் ஃப்ரெண்டு, போனால் BMW தான் போவேன்னு சொல்லிட்டு பாஸ்டன்லேயே தங்கின இவனு என் ஃப்ரெண்டு. அப்போலோக்கு ஆஸ்பத்திரியில் போகிறப்ப ஒரு டீ கொடு அப்படின்னு கேட்டவனு என் ஃப்ரெண்டு. நான் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர். பேஸ்கெட் பால்லேருந்து உள்ளே போய் இப்போ டீமில் இடம் இல்லாமல் நான் அசிஸ்டண்ட்டாக, அது பேர் என்னடா சப்ஸ்டியூட்டா, அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் வெளில வந்துட்டேன். சப்ஸ்டியூட்டாக போனவனை உள்ளே கொண்டு வந்து என்னை சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்து இந்த கோஆர்டினேஷன் பற்றி முதல்ல ராஜ்மோகன் சொன்னார். எனக்கும் ஆண்டனிக்கும் இடையில் அந்த கார்த்திகை செல்வன் கூட பேசினப்ப சொன்னார், ஆண்டனி முதல் வார்த்தை எடுக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு தெரியும், எப்படின்னு எங்கள் 2 பேருக்கும் இன்னும் தெரியாதுங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம். ஏன்லாம் தெரியாது, அவர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு எடுக்கல இதாது அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கும் இவனுக்கும் தெரியும்.